ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்டவ்வில் வந்துட்டு குக்கரை வச்சு அதில் வந்துட்டு நான் பட்டை, ஏலக்காய், அப்புறம் இந்த பிரியாணி இலை இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வணக்கிக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது இஞ்சி பூண்டு போட்டுட்டு அது கூட வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் புதினா ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா 2 போட்டு அதுவும் பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வரணும் மசாலாலேருந்து. ஸோ அது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வெட்டி வச்ச 2 தக்காளி வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் பாயில் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வெஜிடபிள்ஸ் வந்துட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெஜிடபிள்ஸை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா கூட. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நம்ம எப்பயுமே ஆட் பண்ணும்போது லைட்டாக அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா, ஸோ அந்த உப்பும் அந்த நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்துட்டு வெஜிடபிள்ஸ் ஆயில்லேயே நல்லா வந்துட்டு வெந்துடும். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் அரிசி வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த 2 கிளாஸ் அரிசியை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருந்த அரிசி இது. ஸோ அதுவும் ஆட் பண்ணிவிட்டு அந்த 2 கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக 4 கிளாஸ் எடுத்திருக்கேன் 2 கிளாஸ் அரிசிக்கு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், தயிர் விருப்பம் இருந்ததுன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க, டேஸ்ட் நல்லா வரும். ஸோ நான் ஆட் பண்ணல. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் தேவையான அளவுக்கு உப்பும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ என்ன பண்ணுறோம், நான் கொஞ்சமாக அந்த கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா மிக்சர் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஸோ விசில் வரதுக்காக. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிள் மெத்தட், சீக்கிரமாக முடிஞ்சிடும். டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி. இது என்னோடய ஸ்டைல். பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.